ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை, சிதம்பரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சிவாலயங்களில் பக்தர்கள் கிரிவலம் சுற்றும் வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் சுற்றி வந்து வழிபாடு செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பௌர்ணமியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் எனப்படும் தென்கலாயில வலம் சென்று வழிபட்டனர். தஞ்சையில் கடந்த சில மாதங்களாக பௌர்ணமியை ஒட்டி கோவிலை சுற்றி கிரிவலம் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று நடைபெற்ற கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பௌர்ணமி கிரிவலம் நடக்குது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அபிஷேகமும் இன்னைக்கு சேர்ந்து நடக்குது. அதனால எதிர்பார்த்த கிரௌட விட மக்கள் அதிகமா பக்தர்கள் வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலிருந்து வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெருவுடையாரை பார்த்தது. எங்களுக்கு வளம் வரும்போது ரொம்ப பக்தி பரவசத்துடன் இருக்கு, ஒரு எனர்ஜியா இருக்கு இந்த வளத்தை கிரிவலத்தை சுற்றி வரும்போது. சைவர்களின் முதன்மை கோயிலாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலை சுற்றி மைய பூமி வலம் என்னும் பௌர்ணமி கிரிவலம் துவங்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கோவிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில் வலம் வந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.